பச்சலசல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் எழுத்தாளர் முத்துக்குமார் மற்றும் செய்தியாளர் அசோகவர்ஷன். நன்றி ஜெபஸ்டின். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போயிருக்கிறது. இது நம் அனைவருக்கும் தெரிந்தது. டிசம்பர் மாதத்திற்குள் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலும் அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. அக்டோபர் 24ஆம் தேதி முடியக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகளுடைய பதவி காலத்திற்கு பிறகு அவர்களுக்கான ஒரு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து அந்த உள்ளாட்சிகளை கவனிப்பதற்கான ஒரு அவசர சட்டம் தயாராகி வருகிறது. தற்போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் அதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் இன்றைய நாளிதழ்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. உள்ளாட்சி தேர்தல் ஒருபுறம் இருக்கு, இன்னும் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொது தேர்தலே நடைபெறாத சூழ்நிலை இருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களே நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. அதில் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு துரதிருஷ்டவசமாக மரணம் அடைகிறார். இந்த 3 தொகுதிகளுக்கு எப்போது தேர்தல் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நேற்று பல செய்தி ஊடகங்களில் வெளியான செய்தியாக இந்த மாதத்திற்குள்ளோ இல்ல அடுத்த மாதமோ இந்த 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றுவிடும் என்பது போன்ற செய்திகள் வெளியாகின்றன. ஆனால் ராஜேஷ் லக்கானி அவர்கள்கிட்ட கேட்கும்போது விளக்கம் அளிக்கும் போது என்ன சொல்றாரு, எங்களுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் இதை பத்தி இதுக்கும் வரல. சோ இந்த 3 தொகுதிக்கான தேர்தல் பத்தி எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல, வந்தா நாங்க சொல்றோங்கிற மாதிரி தான் நேற்றுக்கு ராஜேஷ் லக்கானி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போ மே 23ஓட பதவிக்காலம் முடியுது எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னு, பழைய எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நவம்பர் 23ஓட 6 மாச காலம் நிறைவடையுது. அப்ப அந்த 6 மாச காலத்துக்குள்ள இந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு தானே பார்க்கணும். அப்படின்னா இப்ப நோட்டிபிகேஷன் வெளியானதானே நவம்பர் 23க்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வாக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிச்சயமா இதுல 2 பிரிவுகளாக பார்க்கணும். 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு. 2 தொகுதிகள் அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ங்கிறது விடுபட்டு போன தேர்தல் அல்லது தள்ளி வைக்கப்பட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சீனிவேல் மரணமடைந்ததன் காரணமாக வரக்கூடிய இடைத்தேர்தல். இது இந்த 2 தொகுதிக்கும் விடுபட்டு போன தேர்தல். இந்த விடுபட்டு போன தேர்தலே ரொம்ப தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய விஷயம். அதாவது நிச்சயமா அதை சொல்லலாம். ஏன்னா ஒரு பணம் பரிவர்த்தனை அதிக அளவில் நடந்திருக்கு. வாக்காளர்களையே பணம் கொடுத்து இது பண்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லி 2 பிரதான கட்சிகள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு. அதுவும் அதிகாரப்பூர்வ தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலேயே சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு இந்த தேர்தலை ஒத்தி வச்சது அப்படிங்கிறது நிறுத்தி வைத்தது அப்படிங்கிறது ஒத்தி வைத்ததுன்னு கூட சொல்லக்கூடாது. தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதுங்கிறது இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு வித்தியாசமான ஒரு முதல் விஷயமா நடந்திருக்கு. ஒரு வகையில் இது ஆரோக்கியமான நடைமுறை தான். ஏன்னா இந்த மாதிரியான பண பரிவர்த்தனை வாக்காளர்களையே பணம் கொடுத்து மயக்கக்கூடிய வேலைகள் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டா என்ன விதமான உச்சபட்ச நிலைக்கு போகுங்கிறதுக்கான ஒரு உதாரணமா இதை சொல்லலாம். குறிப்பா இந்த 2 இடைத்தேர்தல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இருந்தாலும் இது அரசியல்வாதிகள் செய்த தவறு. இந்த இடத்துல மக்கள் எப்படி மக்கள் எதுக்காக பாதிக்கப்படணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் மக்களுடைய உரிமைகளுக்காக தனிப்பட்ட ஒவ்வொரு தொகுதிக்குமான பிரச்சனைகளை அணுகுவதற்காக அந்த தொகுதியினுடைய அன்றாட பிரச்சனைகளை சமாளிப்பதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம். வெவ்வேறு அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரியான தேர்தலை தள்ளி வச்சுட்டு திரும்பவும் நடத்தாமே இருக்கிறது. அப்படி இதை வழக்கு தொடுத்து அதன் மீதான நடவடிக்கைகளை எடுத்து தேர்தலை நடத்தணும். அதுதான் இயற்கையான நடைமுறை. இது அப்படியே தண்ணியில் போட்ட கல் மாதிரி இதை கிடக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் மக்களுடைய உரிமைகளுக்கு ஆதரவான ஒரு நடவடிக்கையா நான் பார்க்கல. உடனடியாக 2 விதமா அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நீங்க சொன்னது போல ஒரு திருப்பரங்குன்றத்தை தனியான கேஸாகவும் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப திருப்பரங்குன்றத்துக்கு நடத்துறதுல எந்த தடையும் இல்ல. அது ஒருவேளை வேணா நவம்பருக்குள்ள நடந்துரும். அடுத்த மாசம் நோட்டிபிகேஷன் இந்த மாச கடைசியில நோட்டிபிகேஷன் வரலாம். ஆனால் தஞ்சாவூர் அரவக்குறிச்சிக்கு பத்தி இப்போதைக்கு ஐடியா இல்ல. ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அது பணம் கொடுத்ததுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கு இன்னுமே கூட தாமதமாகலாம்ன்ற மாதிரி 2ஆ பிரிச்சு ஒரு நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கு. அதை 2ஆ பார்க்க முடியுமா? எப்படி பார்த்தாலும் ஒருவேளை நீங்க சொன்னது போலயும் இந்த நாளிதழையும் செய்தி வந்திருக்கிறது போல அது ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டதுங்கிறதுக்கான காரணம் வெவ்வேறா இருக்கலாம். ஆனா மக்களுக்கான பிரதிநிதி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது அந்த 6 மாசத்துக்குள்ள நடத்தி தானே ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம்ங்கிறது இயற்கையாவே நடந்துரும். ஏன்னா இந்தியாவில் அது ஒரு புதிய விஷயம் இல்லை. ஏன்னா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மரணம் அடையும் போது இயற்கையாகவே அந்த இடம் காலியாகுது. காலியான உடனே அது 6 மாதத்துக்குள்ள அந்த இடம் பூர்த்தி பண்ணணும். அந்த அடிப்படையில் தேர்தல் நடக்கும். அதற்கான அறிவிப்புகள் வந்துரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த 2 நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே அந்த மக்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் அந்த அந்த மக்கள் தவிக்கிறாங்களான்றது ஒரு கேள்வி இருக்கு. இருக்கும். அதாவது மக்கள் தவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தனி இண்டிவிஜுவலை வச்சு சொல்ல முடியாது. அந்த எம்எல்ஏங்கிறவர் ஒரு நீண்ட தொலைநோக்கு திட்டங்களோட அந்த தொகுதிக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர். இது இன்னைக்கு ஒரு விஷயம் தாமதமாகுது, கண்ணுக்கு தெரியாம தாமதமாகும். அது நாளைக்கு அவங்களுக்கு பெரிய சிக்கலை
வந்து தேர்ந்தெடுக்கும். இன்னைக்கு என்னோட கேள்வி என்ன வருதுன்னா, நம்ம we are talking about this, நம்ம என்ன அசம்ஷன்ல பேசுறோம் அப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா அவர் இந்நேரம் இந்த 3 மாசத்துல அந்த தொகுதிக்கு எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சிருப்பாரு, என்னென்னவோ அங்க வந்து சட்டமன்றத்துல பேசியிருப்பாரு அப்படின்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில இல்ல ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம இந்த விஷயங்கள எல்லாம் வரணும்னு பேசுறோம். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நிதர்சனமா நம்ம பார்ப்போமே, இல்ல எங்கேயுமே இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாதான் நம்மளால சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினரை நோக்கி எதிர்பார்த்து நம்ம விஷயங்களை செய்யறோமா? இன்னைக்கு எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லையே, அதனால இப்போ தஞ்சாவூர்ல எனக்கு டெல்டா பிரச்சனை இல்லை, என்னால குரல் கொடுக்க முடியல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கருதுறாங்களா? அவங்க விவசாயிகள் தானா போராட்டம் நடத்துறாங்க, அவங்களே ஒரு எதிர்க்கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. இல்ல, இது வந்து இந்த கேள்வி எழுப்பதன் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற அல்லது தேர்தலில் போட்டியிடுகின்ற எம்எல்ஏக்கள், அதாவது அந்த உறுப்பினர்களுடைய அல்லது அரசியல்வாதிகளுடைய அல்லது தனிநபர்களுடைய அந்த அவங்களுடைய நேர்மையில் நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா பல்வேறு கனவுகளோட வெவ்வேறு காலங்கள் தொடர்ந்து அரசியலில் இருந்து பாடுபட்டு மக்கள் தொண்டில் ஈடுபட்டு ஒரு வேளை வெற்றி பெற்றால் இந்த திட்டங்கள் இந்த அரவக்குறிச்சிக்கோ அல்லது தஞ்சாவூருக்கோ இந்த திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கனவு யாருக்காவது இருந்திருக்கலாம். அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இதன் மூலமா நிறுத்தி வைக்கப்படுதில்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே அரசியல்வாதிகள் எல்லாருமே மோசமானவங்க அப்படின்ற ஒரு சித்திரத்தை வந்து இதன் மூலமா நம்ம உருவாக்காம யாராவதுக்காவது நல்ல கனவுகள் இருக்கும், அவங்களுக்கான வாய்ப்பு. ஏன் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய திமுக அல்லது அதிமுக உறுப்பினர்கள் கூட கனவு இருக்கும். இல்ல, நிச்சயமா அது இருக்கும், அது நம்ம மறுக்கல. அவர்களுக்கான எல்லாருக்கும் சமதளம் ஏற்படுத்தணும்ன்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலை நிறுத்தி வைக்கப்படுது. அதாவது தேர்தல் அப்படிங்கும்போது நிறுத்தி வைக்கப்பட்டப்ப எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சியா தான் இது இருந்தது. பட் உடனே நடத்தணும் அப்படிங்கறத இப்ப நம்ம கேக்குறோம். ஒரு 4 பேருந்து தடங்கள் உருவாக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. அந்த 4 அந்த ஊர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு இன்னொரு பஞ்சாயத்துல இருந்து டவுனுக்கு வர்றாங்கன்னா அந்த பேருந்து தடத்துக்கான அதை உருவாக்குவதற்கான முயற்சிகள்ல எம்எல்ஏ இருந்தார்னா அதை சுலபமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்க முடியும். இந்த 6 மாசத்துல அது கூட எம்எல்ஏக்கள்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் இதன் மூலமா தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குல்ல, அது கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அவங்க செய்யலங்க ரெண்டாவது, ஆனா அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் திறந்து விடுங்கள் அப்படிங்கறத நான் கேட்கிறோம். இது நியாயமான சட்ட ரீதியான உரிமை தானே அந்த மக்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு. அவர் செய்யலங்கிறது வந்து அது அடுத்த கட்ட இது. ஆனா அதுக்கான வாய்ப்புகளை திறந்து விடுங்கிறதா முக்கியமான விஷயம். அது முதல் விஷயமா இருக்கு. நம்ம அதை ஒட்டி நான் இன்னொரு விஷயத்துக்கும் அதுக்குள்ள வர விரும்புறேன். திமுக ஒரு கூட்டத்தை கூட்டி, விவசாயிகள் சங்கத்துடைய கூட்டத்தை கூட்டி காவிரி பிரச்சனை தொடர்பா ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு வகையில வந்து ஒரு கட்சி அனைத்து விவசாய சங்கங்களையும் இணைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதுல கோரிக்கையாவும் என்ன வச்சிருக்காங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து போய் பிரதமரை பார்க்கணும், அதுக்குண்டான நடவடிக்கையை தமிழக அரசு சார்பா அவங்க வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த தீர்மானமாக இருக்கிறது. ஒரு விதத்தில் எல்லாரும் இப்ப சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்த்தாலுமே கூட திமுகவுடைய முயற்சி என்னவாக இருந்தது? தன்னுடைய தலைமையேற்று வரக்கூடிய ஒரு அனைத்து கட்சி கூட்டம், ஆளுங்கட்சி ரொம்ப நாளா கேட்டாங்க, ஆளுங்கட்சி அதுக்கு செவிசாய்க்கிற மாதிரி தெரியலன்னு தஞ்சாவூர்ல அந்த போராட்டத்துல பேசும்போதே மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, அவங்களால முடியலன்னா நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. பட் அனைத்து கட்சிகளுடைய கூட்டமாக இல்லாம அனைத்து விவசாய சங்கங்களுடைய கூட்டமா அது போய் முடியுது. அப்போ ஒரு கட்சிகளுக்கு இடையே ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு எல்லாரும் கேட்கும்போது மற்ற கட்சிகளாவது ஒரு ஒற்றுமையை காமிச்சிருக்கலாம் இல்லையா, சேர்ந்து வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. நிச்சயமா, அதாவது இந்த கூட்டங்கிறது வந்து விவசாயிகள் சங்கத்தினுடைய அல்லது விவசாய பிரதிநிதிகளுடைய கூட்டமா தான் வந்து திமுக வந்து அதை ஊடகங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த ஊடகங்கள்ல வந்த செய்தி, அங்க நடந்த அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க எல்லாருமே விவசாய சங்க பிரதிநிதிகளா தான் இருக்கிறாங்க. அவங்க மூலமா தான் வந்து மற்ற கட்சிகளுடைய சேர்ந்த வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள். உண்மையிலேயே விவசாய சங்கம் ஏற்கனவே நம்ம சொன்னது போல விவசாய சங்கம் ஒரு அனைத்து கட்சிக்கு ஒரு ஒருங்கிணைப்புக்கு ஒரு முயற்சி எடுத்தது. அது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். குறிப்பா வந்து தேமுதிக தலைமையில திமுக உறுப்பினர் திருச்சி சிவா போய் எல்லா கட்சி உறுப்பினர்களும் போய் சேர்ந்தப்போ அப்படி ஒரு சாத்தியம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் இருந்தப்போ அவர் தலைமையில இரண்டாவது பெரிய எதிர்கட்சியான திமுகவே கலந்துகிட்ட ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். ஒரு தனிப்பட்ட விவசாய சங்கம் அவங்க நடத்தின அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எல்லா கட்சிகளும் போனாங்க. ஆனா திமுக நடத்திய தலைவர்கள் போனாங்க, திருமாவளவர்கள் போனார், ஆமா எல்லாருமே அமைச்சர் பொன்ராத எல்லாருமே. அதனால வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயமா அது பார்க்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து தொடர்ந்து எழுந்துட்டே இருக்கு. அனைத்து கட்சி கூட்டங்கிறது வந்து பிரதான கோரிக்கை என்னன்னா, ஆளுங்கட்சி வந்து அனைத்து கட்சிகளும் திரட்டி நடத்தணும் அப்படிங்கிறது. உண்மையில இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி நடைபாடு வேற மாதிரி இருக்கு. அதாவது எப்போ வந்து நாம வந்து
சட்டத்தின் கதவுகளை தட்ட ஆரம்பிச்சிட்டோமோ இதன் பிறகு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சியினுடைய ஒருங்கிட்ட கோரிக்கை என்ன அப்படின்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த கோரிக்கையில் நம்ம எல்லாருமே உறுதியாக இருக்கிறோம். அதைத்தான் வந்து நம்ம வந்து சட்டத்திலையும் நீதிமன்றத்திலையும் அதைத்தான் கேட்டிருக்கோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான அழுத்தங்களை தான் கொடுக்கணுங்கிறது அதிமுக ஆளுங்கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஒரு பெரிய கர்நாடகாவில் எப்படி எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு அழுத்தத்தை உருவாக்குறாங்களோ அதே போல் இங்கேயும் உருவாக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதற்கான முயற்சியை வந்து ஆளுங்கட்சி எடுக்க சொல்ல திமுக எடுத்திருக்கு. இந்த திமுக எடுத்தது கூட ஒரு முழுமையான முயற்சியாக என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அனைத்து கட்சிகளும் மற்ற கட்சிகள் ஏன் கோஆபரேட் பண்ண மறுக்கணும், இப்ப மறுக்கறாங்களா இல்ல அதுக்கு வேற என்ன காரணம்? அரசியல் காரணங்கள் நிச்சயமா இருக்கலாம். அதாவது காவிரி பிரச்சனையையும் தாண்டி விவசாயிகள், நம்முடைய காவிரி டெல்டா விவசாயிகள் உயிராதார பிரச்சனையும் தாண்டி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல் இதுல ரொம்பவும் பிரதானமா படுது. கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி ஒரு கட்சியை தனிமைப்படுத்துவது அல்லது அவங்களுடன் சேராமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கைகள்ல சில கட்சிகள் ஈடுபடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வலுவாக கம்யூனிஸ்டுகள் சார்பாவோ இல்ல மத்த கட்சிகள் சார்பாவோ விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்றா கூட புரிஞ்சுக்க முடியுது. அவங்க திமுகவோட இப்ப நேரடி எந்த உடன்பாட்டும் இல்ல. காங்கிரஸ் கட்சியிலுமே கூட முக்கிய தலைவர்கள் யாரும் பங்கேற்காம விவசாய பிரதிநிதிகளை தான் அனுப்புறாங்க. அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர் வந்து திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டம், அதாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ரிப்ட் உருவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழல்லையே ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் அதில் காங்கிரஸ் பங்கேற்கும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி இந்த விஷயத்துல வந்து உருவாயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கான சூழ்நிலை ஏன்னா எந்த கட்சிகளோடையும் ஓப்பனா யாருமே வந்து ரிஃப்ட்னு சொல்லல. நம்ம வரக்கூடிய சொல்ல இந்த சில விஷயங்கள்லாம் வந்து அரசியல்ல என்னென்ன நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்குது அப்படிங்கிறத வச்சுதான் நாம தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். தவிர கூட்டணி முறிஞ்சு போயிடுச்சுங்கிறத வந்து கடைசியில தான் சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் அரசியல் அரிச்சு இருந்த அத்தனை பேருமே முன்கூட்டியே உணர்ந்திருப்பாங்க. எப்போ ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு ஆயுள் முழுக்க ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு அப்படின்னா சொல்ற எல்லாத்தையும் நாங்க வைமொழிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த கருத்து அது நியாயமானது தான். அதாவது கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சி வந்து அது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து அவசியம் இல்லை. ஆனா ஒரு கூட்டணிக்குள்ள குறிப்பா உள்ளாட்சி தேர்தல் குறித்த கூட்டணி அவங்களுக்குள்ள பைண்டிங்ல இருக்கிறப்போ அவங்க ஆயுள் முழுக்க ஒரே கட்சி கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் போதே அங்க உள்ளுக்குள்ள புகஞ்சிட்டு இருக்குங்கிறது வெளிப்படையா தெரியுது. இதுக்கு தனியா வந்து திருநாவுக்கரசர் மொழியிலேயே சொல்லணும்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ரைட். சோ இது ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களாகவும் இது போய் முடிகிறதா? ஒரு காவிரி பிரச்சனைக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்று ஆளுங்கட்சி முயற்சிக்கவில்லை, பிரதான எதிர்கட்சி முயற்சிக்கிறது என்னும்போது அதிலும் கூட அரசியல் பார்க்கப்படுகிறதா? அரசியல் தலைவர்கள் ஏன் ஒன்றாக ஒரே தளத்தில் இணைந்து வர மறுக்கிறார்கள்? விவசாயிகள் கூப்பிடும் போது அனைவரும் செல்ல முடிகிறது, ஆனால் ஒரு பிரதான எதிர்கட்சி கூப்பிடும் போது போக முடியவில்லை என்றால் அதில் அரசியல் தான் பார்க்க முடிகிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் இதுல தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. நாம் பேச இருக்கக்கூடிய விஷயம், பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குளிர்கால கூட்டத்தொடர் எப்போதுமே டிசம்பர் மாதத்துல தான் நடப்பது வழக்கமான. இந்த முறை நவம்பர் 16ஆம் தேதியே துவங்குகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நவம்பர் 16 தொடங்கி ஒரு மாசம் நடக்கும் அப்படின்னு. இது ஜிஎஸ்டி மசோதாவை கொஞ்சம் முன்கூட்டியே கொண்டு வரதுக்காக, அதே போல அவங்க பட்ஜெட் செஷனையும் வந்து ஜனவரியிலயோ இல்ல பிப்ரவரி முதல் வாரத்திலேயே நடத்துறதா வந்து சொல்றாங்க. அப்படின்னும் போது இதுவுமே கொஞ்சம் முன்னாடி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது வந்து பல்வேறு அந்த பினான்சியல் ரீதியா ஜிஎஸ்டிக்காக ஒரு விஷயத்தை இப்படி ஒரு ப்ரீபோன் பண்ணி முன்கூட்டியே செய்யறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அவர்கள் வேறு காரணங்களுக்காக செஞ்சிருந்தாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, நவம்பர் 16 கூட்டிடுறீங்களா, ரொம்ப சந்தோஷம், அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை கொஞ்சம் உடனே சட்டமாக்கிருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை தமிழகத்திலிருந்து நிச்சயமா எழக்கூடும். அது நடந்துரும், சீக்கிரமா விரைவிலேயே நடந்துரும்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா அது வந்து தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உண்மையிலேயே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது நம்முடைய கோரிக்கை. அதுவும் நம்முடைய கோரிக்கை மட்டுமல்ல, நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு அமல்படுத்தப்பட வேண்டுமானால் இந்த ரெண்டு விஷயங்களை உச்சநீதிமன்றத்தின் ஆணை வந்து பிறகு வந்தது. முதல் விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையான நடுவர் மன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுடைய தீர்ப்பு வந்து வெறும் பேப்பரா மட்டுமே இல்லாம செயல் வடிவம் பெறணும்னா ரெண்டு விஷயங்கள் செய்யணும். ஒன்னு காவிரி மேலாண்மை வாரியம், இன்னொன்னு காவிரி ஒழுங்காற்று குழு. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் செயல்படுவதற்கான தரவுகளை திரட்டி தர வேண்டிய அந்த பொறுப்பு வந்து காவிரி ஒழுங்காற்று குழுவுக்கு உண்டு. இந்த ரெண்டு குழுவையும் அமைக்கணும், ஒன்று வாரியம் இன்னொன்று குழு, ரெண்டுத்தையும் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய சாரம். அதுதான் வந்து அதிமுக்கியமான புள்ளி. இதுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு விரும்புது. சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான அம்சம் தான். ஆனால் இது ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம் இந்த நடுவர் மன்றமே ஒரு சட்ட அங்கீகாரத்தின் அடிப்படையில் ஆற்று நீர் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று சட்டத்தின் அடிப்படையில் தான் இது உருவாயிருக்கு. ஏற்கனவே அது சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு விஷயம்தான். அதுதான், அதனால தான் நடுவர் மன்ற தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணையானதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். ஒன்ஸ் அது வந்து
அந்த கெசட்டில் வந்துடுச்சு அப்படின்னாலே அது சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அதனால தான் வந்து இந்த தீர்ப்பு வந்த உடனேவே இதை வந்து அரசிதழில் வெளியிடணும்னு தமிழகம் தொடர்ந்து இடைக்கால தீர்ப்புக்கும் நம்ம பெரிய அளவில் போராட்டம் நடத்தணும், இறுதி தீர்ப்புக்கும் பெரிய அளவில் போராட்டம் நடத்துற நோக்கம் என்ன அப்படின்னா வந்துடுச்சுனாலே நமக்கு வந்து அமைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். ஆனால் மத்திய அரசு திடீர் நாங்கள் அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரு நாள்களில் அந்த ஒரு நடுவில் இருந்து ஒலிக்க வேண்டிய குரல் திடீர்னு கர்நாடகத்தின் குரலாக ஒலித்தது இல்லையா, அதுதான் வந்து தமிழகத்துக்கு மத்திய அரசு செய்த மிகப்பெரிய ஒரு எதிர் நடவடிக்கையாக அதை நான் பார்க்குறேன். அது வந்து நடந்திருக்கவே கூடாத ஒன்று. இன்னொன்று வந்து இதுக்கு வந்து இது சட்ட திருத்தம் மூலமாகத்தான் வந்து செய்யணும் சட்டம் அந்த வாரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விஷயத்தில் கடந்த காலங்களில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு பெரிய நிகழ்வு, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நடந்திருக்கு. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. நமக்கு சொந்தமான இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி இலங்கைக்கு அடுத்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல எந்த விதமான சட்ட திருத்தம் செய்யப்பட்டது, எந்த பாராளுமன்றத்திலே கேட்கல. இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு ஏற்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அதை கொடுத்தாங்க. அந்த நம்ம நாட்டுக்கு சொந்தமான பகுதியை இன்னொரு தேசத்துக்கு கொடுக்கறதுக்கு எந்த குறுக்க வராத அரசியல் சட்ட திருத்தம். தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்குது, நல்லதுங்கிறத விட ஒரு நியாயம் நடக்குதுங்கிறப்போ அந்த இடத்துல மட்டும் அரசியல் சட்ட திருத்தத்தின் படி தான் எல்லாமே செய்வோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்றது. மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் தமிழகத்தை ஒரே முறை தான் பார்க்கும். தங்களுடைய வாக்கு கணக்கின் அடிப்படையில் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுக்கும் மத்திய அரசு, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, குறிப்பாக தேசிய கட்சிகள் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் உறுதியாக இருக்கு. அது கச்சத்தீவாக இருந்தாலும் சரி, காவிரி விஷயமாக இருந்தாலும் சரி. பட் இதுல ஒரு சட்ட ரீதியாக கொண்டு வருவோம், அப்போ அந்த அமைப்புக்கு கூடுதல் அங்கீகாரம் இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. நவம்பர் 16க்கு அப்புறம் அதை கொண்டு வராங்களா, அந்த டிராஃப்ட் வருதா, ஒரு மாதத்துக்குள்ள அது நிறைவேறுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வேற வழியும் இல்லை. ஒருவேளை வந்து உண்மையிலேயே காவிரி மேலாண்மை வாரியத்தை அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமே கொண்டு வரணுங்கிற உண்மையான அக்கறை மத்திய அரசுக்கு இருந்தால் இந்த வருங்கால குளிர்கால கூட்டத்தொடர்ல அதை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்குதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிச்சயமா. சோ நம்ம ஒரு நம்பிக்கையோட இருப்போம் இந்த கூட்டத்தொடர்ல நிறைவேறும்னு. இன்னொரு விஷயம், மத்திய அரசோட செயல்பாடு பற்றி பார்க்கும்போது அவங்க வந்து இந்தியா முழுவதற்கும் ஒரு புது சிவில் சட்டம் தேவையா அப்படிங்கிறதுக்கான சில விவாத பொருட்களை அவங்க துவக்கி இருக்கிறாங்க. சட்ட ஆணையம் இது பற்றி ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டு பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருக்கிறார்கள். ஒரு பல்வேறு கேள்விகளை அவங்க வந்து ஒரு கொஸ்டினர் மாதிரி கொடுத்து இதற்கான விடைகளை நீங்க கொடுங்க, நாங்க இந்த பொது சிவில் சட்டம் பற்றி பரவலா பேசப்பட்டு வருது, வேண்டுங்கிறாங்க வேண்டாங்கிறாங்க, அப்ப நாங்க மக்களோட கருத்தை கேட்கிறோம், நீங்க உங்க கருத்துக்களை கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வி கணைகளை வந்து மக்கள் முன்வைத்து பதில்களை பெறுறோம். அதற்கு பிறகு நம்ம இதை பத்தி என்ன முடிவுங்கிறத எடுப்போம். அடிப்படையில இத மாதிரி ஒரு பெரிய லெஜிஸ்லேஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி மக்களிடம் கருத்து கேட்பது அப்படிங்கிறது ஒரு முதற்கட்டமான ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்க. நிச்சயமா ஆரோக்கியமான விஷயம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கும் ஒரு முக்கியமான திருத்தம், அதாவது நாட்டில் பலகாலமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதற்கு விவாதங்களை தொடங்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பாக மதம் தொடர்பான விஷயங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள், ரொம்ப பர்சனலான விஷயங்கள் அப்படிங்கிற உணர்வு ரீதியான விஷயங்கிறப்போ விவாதங்களை தொடங்குறது முக்கியம். ஆனால் இந்த பொது சிவில் சட்டம் தொடர்பான விவாதங்கள் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குதா? இல்லை, சுதந்திரத்துக்கு முன்பிலிருந்தே இந்த விவாதங்கள் இருந்திருக்கு, தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த விவாதத்தின் அடிப்படையில் தான் சபையை வந்து இது குறித்து மிக தீவிரமா விவாதித்து நடந்திருக்கு. ஆர்டிகல் 44 வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் வந்து அரசு எடுக்கணுங்கிறது 44 இருக்கு. அது வழிகாட்டு நெறிமுறைகள்ல இருக்கு. ஆனா வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லா விஷயத்தை அதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம கொண்டு வந்துட்டோமா அப்படிங்கிறது இல்ல, முடியுமாங்கிறது தெரியல. அந்த பட்டியல தான் நம்ம இதையும் வச்சு இத்தனை நாளும் விவாதிச்சுட்டு இருக்கோம். குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய முந்தைய வடிவமான ஜனசங்கம், இது உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா பொது சிவில் சட்டம். இது வந்து அவங்க தொடர்ந்து தேர்தல் காலத்துக்கு வருவதற்கு முன்பு வரை இதை பேசுவது, தேர்தல் காலம் அல்லது ஆட்சி அமைக்கும் காலம் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு எதிர்வினை உருவாக்கிடும், அப்படிங்கிறதுனால எதிர்வாக்குகளை உருவாக்கிடும், அது தேவையற்ற சங்கடம் ஏற்படும். குறிப்பாக கூட்டணி கட்சிகளை திரட்டுவதில் அவங்களுக்கு பெரிய சங்கடம் ஏற்பட்டுங்கிறதால கொஞ்சம் அமைதியாகவே இருப்பாங்க. ஆனால் இம்முறை தான் முதன் முறையாக பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கிறது. அதனால இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு உணவு ரீதியான பிரச்சனையை மீண்டும் எழுப்பியிருக்காங்க. இதுக்கு இந்த 16 கேள்விகள் அடங்கிய ஒரு இதை வந்து சட்ட ஆணையம் வந்து கொடுத்துருக்கு. ஒரு வகையில் இந்த அந்த அவர் கொடுத்துருக்கிற அறிக்கையிலேயே ஆரோக்கியமான விவாதம் அப்படிங்கிற வந்து ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருக்காரு. இது முக்கியமான விஷயம்தான். ஆனால் அந்த விவாதங்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்வை முன்கூட்டியே மனத்தில் வைத்துக்கொண்டு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து விட்டு
இதை நோக்கிய பயணமா அது இருக்கக்கூடாது. அதற்கான அறிகுறி எதுவுமே இல்லையே. இல்ல நான் மத்திய அரசை சொல்றேன். மத்திய அரசே கூட எந்த இடத்துலயுமே இத கட்டாயம் கொண்டு வருவோம் அப்படினோ இல்ல இதுதான் அந்த கொஸ்டினர் எல்லாம் 16 கேள்விகளையே நம்ம தொடர்ந்து படிக்கும்போது அவங்க எந்த திசையை நோக்கி நகர்றாங்க, கேள்விகள்ல வடிவமைப்புலயே நமக்கு புரியும் இது எதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறது. இந்த 16 கேள்விகளை நீங்க படிச்சு பார்க்கறப்போ அதுல வந்து எதை நோக்கி நகருதல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாவே தெரியும். அதனால தான் சொல்றேன் இத வந்து இந்த விவாதம் இந்த ஒரு கொஸ்டினரோட இந்த இது விஷயம் முடிய போறது இல்ல. இன்னும் விரிவான விவாதங்கள் வரும். இன்னொன்னு இந்த பொது சிவில் சட்டம்ங்கிறது அடிப்படையில் இந்தியாவினுடைய பன்மை சமூகத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பன்மைத்துவத்துக்கு ஒரு வகையில் இது ஊறு விளைவிக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து குறிப்பாக சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இந்த சட்டத்தால் இந்த சட்டத்தை பயன்படுத்தி வருபவர்களுக்கு அந்த சந்தேகம் எழுவது நியாயம். அப்படி எந்த விதமான பயமும் வேண்டாம்ங்கிறத வந்து உண்மையிலேயே அப்படி நம்ம பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடி அரசு நம்பிச்சுன்னா அதற்கான நடவடிக்கைகளையும் சேர்த்து அந்த விவாத தளத்தில் எழும்ப வேண்டியது அவசியம். இதுல ஏற்கனவே சொன்னது போல முஸ்லிம் தனிச்சட்ட வாரியம் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. இயல்பான எதிர்ப்பு எப்போதுமே வந்து எதிரான போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான போர் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவங்களுடைய உணர்வுகளை வந்து இதுல விலக்கி வச்சுட்டு இதுல பேச முடியாது. பட் நம்ம அதுல ஒரு சின்ன துணை கேள்வி என்ன வந்தது அப்படின்னா, நீங்க சொன்னது போல இந்த கேள்விகளை நம்ம பார்த்தோம்னாலே கூட நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு விஷயம் நம்ம அதுக்கு முன்னாடி பேச வேண்டியது இஸ்லாமிய தனிச்சட்ட வாரியம் இதை எதிர்க்கிறது. ஆனால் பல இஸ்லாமிய பெண்களுடைய அமைப்புகள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு இந்த ட்ரிபிள் தலாக் வேண்டாம், இந்த தலாக் சொல்றதுனால நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வருது, அதை தாண்டி இஸ்லாமிய சமூகத்துல பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பல விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றமே கூட சுவமோட்டோவா இந்த மாதிரி சில வழக்குகளை எதிர்த்து ஒரு தனி பெஞ்ச் போடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஆராயுங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. சோ அப்போ ஒரு எதிர்ப்பு இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து வந்தாலுமே கூட இந்த விஷயத்துக்கான அடிப்படை கோரிக்கை வந்ததே வந்து இஸ்லாமிய பெண்களுடைய சமுதாயத்துல இருந்து தான் அப்படிங்கறதையும் சேர்த்து நிச்சயமா. அதாவது எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க வந்து எங்க நம்ம ஒரு பொருளை தொலைச்சோமோ அங்க தேடுறது அங்கதான் அது கிடைக்கும். இப்போ இஸ்லாமிய சமூகத்துல பிரச்சனை அப்படின்னா அந்த சமூகத்துல முற்போக்கு ரீதியான நடவடிக்கைகள், முற்போக்கு சிந்தனையை உருவாக்கக்கூடிய, விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய சிந்தனைகள், உரையாடல்கள், அரசியல் உரையாடல்கள், சமூக விழிப்புணர்வு உரையாடல்கள் அங்க நடக்கணும். இன்னொரு பக்கம் இந்து சமூகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அங்க பிரச்சனைகளை வந்து அதற்கு உண்டான நடவடிக்கைகள் அந்தந்த சமுதாயத்தை அங்க எங்க பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதை சரி பண்ணிட்டு வர்றதுதான் வந்து முக்கியமான விஷயம். குறிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து அதை பழகி இருக்கேன். குறிப்பா அரசு மருத்துவமனையில வெவ்வேறு நோய்களுக்காக போவாங்க. அதாவது காலில் புண் அப்படின்னு போவாங்க, தலைவலி அப்படின்னு போவாங்க. ஆனால் அந்த மருந்து போடுற இடத்துல எல்லாருக்கும் ஒரே ஊசியை போடுவாங்க. இது வந்து நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ நான் அந்த அரசு மருத்துவமனை போயிருக்கேன். வர்றவங்க எல்லாரையும் வரிசையில் நின்று ஒரு சிட்டு எல்லாருக்கும் அதே இதில் அந்த இது தீர்ற வரைக்கும் அந்த நர்ஸ் வந்து அதுலேருந்தே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி சரியாகும்? அவங்கவுங்க நோய்க்கான அவங்கவுங்க மருந்தை தான் பண்ணுவார். இந்த பொது சிவில் சட்டங்கிறத வந்து நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அப்படி பார்க்கக்கூடாது. எங்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குறது தான் சரியான அணுகுமுறையை தவிர உங்களுக்கும் பிரச்சனை நீங்கள் எல்லாரும் ஒரே லைனில் வாங்க அப்படின்னு சொல்றது இந்தியாவினுடைய பன்மைத்துவத்துக்கு எதிரான போக்கு. ஏன்னா சமூக நல்லிணக்கத்தை ஒன்னா இருக்கு, கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கு, எல்லாரும் ஏத்துட்டோம், அதுல பஞ்சாயத்தே இல்ல. இப்ப சிவில் சட்டம்னு வரும்போது எல்லா மதத்திலயும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்து மதத்திலுமே கூட சில சொத்துக்கள் பெறுவதில் பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு பல இடங்கள்ல, இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கு, கிறிஸ்தவ பெண்களுக்கு இருக்கு. இதுல நம்ம கேள்விகளே பார்க்கும்போது கூட எல்லாத்தையும் பத்தியான கேள்விகளும் எழுப்புறாங்க. ட்ரிபிள் தலாக் வேணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருது. அதை தாண்டி ஹிந்து உமனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல வந்து சரியான விஷயங்கள் இருக்கா, இல்ல ஆண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறதா, அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை தாண்டி கிறிஸ்தவ பெண்களுக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னாலே ஒரு 2 காலம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. அது அவர்களுடைய சமத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லா சமூகங்களை பற்றிய கேள்வியும் எழுப்புறாங்க. எல்லாத்தையும் பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது எல்லாத்தையுமே திருத்துவமே, ஒரே சிவில் சட்டம் கொண்டு வரும். நீங்க சொன்னது சரியான வார்த்தை. எல்லாத்தையுமே திருத்துவமே, அது நியாயமான விஷயம். எல்லாத்தையுமே திருத்துவோம், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ தனித்தனியா திருத்துவோம் அப்படிங்கிறது அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதற்கேற்ற மருந்தை கொடுங்கள். எல்லாரும் இந்த ஒரே மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது ஆபத்தானது. ரைட். ஸோ இது வந்து நிச்சயமாக சமூகத்தில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. அதில் பல்வேறு குரல்கள் எழுகின்றன. எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்ற பெண்கள் அமைப்புகள் இப்படி பல்வேறு தரப்புகளில் வந்து எழுகின்றன. ஆனால் அதற்கான தீர்வு இதுதானா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதற்கான விவாதத்தை சட்ட ஆணையம் துவக்கி இருக்கிறது. இணையதளத்தில் இதற்கான முழுமையான கேள்விகளுடைய முழு வடிவம் இருக்கிறது. நேர்களும் சென்று அந்த கேள்விகளுக்கான பதில்களை அளிக்கலாம், தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். கருத்துக்களை தெரிவிப்போம். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சிவசேனா என்று சொன்னாலே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நம்ம அனைவருக்கும் தெரிந்தது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தமிழகத்துல கூட அவர்களுக்கு ஒரு சின்ன யூனிட் இங்க இருக்கு.
இலங்கையில திடீர்னு சிவசேனை அப்படின்னு ஒரு கட்சி உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதுல அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு கவலை அளிக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. குழும்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கல அப்படின்னு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவசேனை அமைப்பில இருந்து நாங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், இந்துக்களுக்கு எங்க பிரச்சனை வந்தாலும் நாங்க வந்து ஆதரவு தெரிவிப்போம், அந்த வகையில அந்த சிவசேனைக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய கொள்கைகள் அந்த விஷயங்களுக்குலாம் நம்ம வருவோம். பட் இந்த சிவசேனையோட எக்ஸ்டென்ஷன் அந்த சிவசேனைன்னு எடுத்துக்கிறதா இல்ல பேர் மட்டும் தான் பொருத்தமா? ரெண்டு பேர் இல்ல, பேர் வந்து ஒரு உச்சரிப்புல வந்து ஒரு சின்ன பொருத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது வேறு அது வேறு. என்னன்னா இந்த சிவசேனைங்கிறது வந்து சிவாஜியினுடைய சேனைகள், வீர சிவாஜி மராட்டிய மன்னர் சிவாஜியினுடைய சேனைகள்ங்கிற அடிப்படையில் பால் தாக்கரே சிவசேனைகளை உருவாக்கினார். அந்த இலங்கையில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய கட்சியான மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த சிவாசேனாங்கிறது வந்து சிவபெருமானுடைய சேனைகள் அப்படிங்கிற ஒரு இதன் அடிப்படையில் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சிவபெருமானின் சேனைகள் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. இது வந்து வெரி ப்ரீமெச்சூர் சுச்சுவேஷன் இதை சொல்லலாம். இது வந்து ஒரு புதிய முயற்சி. ஏன்னா வந்து இலங்கை ஈழத்தமிழர்கள் பிரச்சனைங்கிறது வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பரிணாமங்களை வந்து அடைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஈழத்தமிழர்களுக்கு அந்த உரிமை வேண்டும் அப்படிங்கிறது, தனி ஈழம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீண்டதுங்கிறதுக்கு வந்து பெரிய பாரம்பரியம் இருக்குது. குறிப்பாக வந்து அரசியல் ரீதியான போராட்டங்களை 4 நூற்றாண்டு காலம் நடத்தி அதில் எந்த விதமான பலனும் அளிக்காததுனால ஆயுத போராட்டத்துக்கு இறங்கி அது வந்து இன்னைக்கு வந்து அது பேச்சுவார்த்தை, சர்வதேச பேச்சுவார்த்தை அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து வந்திருக்குது. இது ரொம்ப அதற்கான அந்த படிநிலைங்கிறது ரொம்பவும் விரிவானது, தொடர்ச்சியானது. ஆனால் இதில் வந்து அது இந்த தொடர்ச்சியான படிநிலைங்கிறது முழுக்க முழுக்க இனம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் அங்கே வந்து பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழ் இனம், சிங்கள இனம், சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக சிங்கள பேரினவாதத்தின் தாக்குதலுக்கு இரையாகக்கூடிய ஒரு சூழல்ல தமிழினம் இருக்குது, அது கூடாது. அப்படிங்கிறதால ஆடும் குணாயும் ஒரே இடத்துல வசிக்க முடியாது, எங்களுக்கு தனியாக கொடுங்க அப்படிங்கிறதா வந்து ஈழத்தமிழர்களுடைய கோரிக்கை. அதுதான் வந்து இந்த போராட்ட வடிவம், ஆயுத போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாமே அதை நோக்கி நகர்ந்திருக்கு. உண்மையிலேயே இது வந்து இனம் சார்ந்த போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து அது மனித உரிமை போராட்டமா, மனித உரிமை சிக்கலா மாறி இருக்கு. அது வந்து மிகவும் முக்கியமான ஒரு பெரிய ஒரு மாற்றமா, ஒரு டிரான்சிஷனா அதை நான் பார்க்கிறேன். ஆனா இது இந்த மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சிவசேனா அப்படிங்கிறது வந்து திரும்ப மனித உரிமை பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி மத ரீதியான பிரச்சனைக்கு இது நகர்த்தி செல்லுதோ, பின்னெழுத்து செல்லுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கொள்கையா கூட அவங்க எதை முன்வைக்கிறாங்கன்னா, இந்துக்களை பௌத்த மதத்துக்கு மதம் மாற்றுறாங்க, அதை முதல்ல நாங்க தடுக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இது இந்த சிக்கல் தான் வந்து ஆரம்பத்திலேயே இருந்துச்சு. அதாவது சிங்கள இனம், தமிழ் இனம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சிக்கலை உருவாக்குச்சோ, மிகப்பெரிய இன்னைய வரைக்கும் தீராத பிரச்சனையாக இருக்குதோ, அதே போலத்தான் இந்த மத பிரச்சனையும். இதை மத பிரச்சனையாக கொண்டு போகும்போது அங்கே அவங்க பௌத்த மதம் தான் அங்கே பெரியது, அங்கே இந்து மதம் அங்கே வந்து சிறுபான்மை மதம் தான், அங்கே திரும்பவும் பெரும்பான்மை சிறுபான்மை பிரச்சனை தான் வந்து தொடர்ந்து வருமே தவிர இது தீர்வை நோக்கி விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை கட்சி, தமிழக குடியரசு அப்படிங்கிற மாதிரியான கட்சிகளுடைய பெயர்களை தாண்டி இப்போ ஒரு மத அடிப்படையிலான பெயர்கள் கொண்ட கட்சிகள் வந்துருச்சு. அப்ப தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி அங்க வந்து ஒரு ஹிந்து அப்படிங்கிற அடையாளம் வருகிறதா? இது இல்ல, இந்து அடையாளத்தை தமிழர் அடையாளம் வெற்றி கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்து அடையாளம் இருந்தால் அவங்களுடைய நோக்கம் அங்கே மட்டுமே அந்த பிரச்சனை இருக்காது, இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து உதவி கிடைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்திருக்கலாம். அதற்கு இந்துக்கள் பற்றி அதிகம் பேசக்கூடிய, இந்துக்களுடைய உரிமைகள் பற்றி அதிகம் பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறதுனால அதற்கு தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கூட அவர் அப்படி செஞ்சிருக்கலாம். பட் அங்க நம்ம இலங்கையோட டெமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் போது ஒரு பெரும்பாலும் அளவுல வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அங்க நம்ம வந்து ஈஸ்ட்ல பார்த்தோம்னா கிழக்குல வந்து பெரும்பாலான அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. நிச்சயமா யாழ்ப்பாணம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமான சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு அதெல்லாம் தழைத்தோங்கிறது இந்துக்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே போல கிறிஸ்தவர்களும் கூட கணிசமா வந்து தமிழ் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில தமிழ் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரியான 3 வகையான பிரிவுகள் இருக்கிறப்போ இந்துக்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றை அடையாளம் அப்படிங்கிறத கொண்டு வந்தா அது இன்னும் பிரச்சனையை வந்து சிக்கலாக்குமே தவிர அதை தீர்வை நோக்கிய நகர்வா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பாதை தோல்வி அடைஞ்சிச்சு அல்லது வெற்றி பெறவில்லை அப்படின்னா கிட்டத்தட்ட அதே பாதை, அதாவது அங்க இனப்பாதையில போனாங்க, இன்னைக்கு அது வெற்றி பெறல அப்படின்னு சொன்ன உடனே அதை மதப்பாதைக்கு போறதுங்கிறது வந்து அதே மாதிரியான முடிவு. ஒரு தண்டவாளத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் போனா ஒரு இந்துங்கிறத விட இன்னுமே ஸ்பெசிபிக்கா அவங்க சிவன் தேர்ந்தெடுக்கிறாங்க, சிவனுடைய சேனை. நம்ம இலங்கையினுடைய பல அவங்க வந்து அங்க அந்த சைவ பிரிவினர் வந்து அதிகம் இருக்கிறதுனால சிவன் அவங்க கும்பிடக்கூடியவர்கள். அதனால நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா இலங்கையுடைய பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து புத்தரை வழிபடுறாங்க, புத்தரை விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம் கூட பலர் ஏத்துக்கிறாங்க.
இங்க திருப்பதி கோயிலுக்கு வந்து ராஜபக்சேல இருந்து ரணில இருந்து எல்லாரும் வரக்கூடியதை பார்க்க முடியாது. விஷ்ணுவை வழங்குறாங்க. அவ்வளவு ஸ்பெசிபிக்கான ஒரு அந்த பிரச்சனை இருப்பது மிகவும் ஏற்கனவே அங்க உணவு ரீதியான பிரச்சனை இருக்குது. இந்த மதத்தையும் கொண்டு வரப்போ இன்னும் இந்த சிக்கல் வந்து பெரிய அளவில் வெடிக்கிறதுக்கான அபாயம் இருக்கு. அதை தாண்டி இந்த இந்துக்கள், அதாவது இந்து மக்கள் கட்சி வந்து அதுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குது. அதே போல விஹெச்பியினுடைய ஆசி, சிவசேனையுடைய ஆசி, இவங்கெல்லாம் வந்து இந்துத்துவ இயக்கங்கள், இவங்களுடைய ஆதரவோடு இந்த இயக்கம் உருவாகுது அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய ஆதரவு, குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனா நான் என்ன பார்க்குறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஈழத் தமிழர்கள். இப்போ அவங்கள வந்து தமிழர்களை தான் பார்க்கும். இதுவரைக்கும் அப்படித்தான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கு. வாஜ்பாய் கூட அந்த கச்சத்தீவு பிரச்சனை உள்ளிட்ட அல்லது இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் வந்து அவங்கள இந்துக்கள்னு சொல்லலை, தமிழர்கள் தான் இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டு தமிழர்களையே அவங்க எப்படி பார்க்குறாங்க இந்திய அரசுங்கிறத நம்ம ஒரே ஒரு உதாரணம் பார்க்கலாம். சமீபத்தில் வந்து தமிழக மீனவர்கள் வந்து அந்த போதைப்பொருள் கடத்தியதா ஒரு வழக்கு வந்து இலங்கை நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. அப்போ அவங்க வந்து மத்திய அரசு வந்து அதற்கான வழக்கு நிதியை வந்து அவங்க கொடுக்கல, தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்டாங்க. ஏன்? அவங்க தமிழர்கள் அப்படிங்கிறதுனால கொடுத்தாங்க. ஆனா அந்த இந்தியர்கள் அப்படின்னு பார்க்க தமிழர்களை இந்தியர்கள்னே மத்திய அரசு முதல்ல பார்க்கல. அதனாலதான் தமிழக அரசு கிட்ட போயிட்டு நிதி கேட்டது. அந்த வழக்கு நிதிக்காக இந்திய அரசு வந்து ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்களே மத்திய அரசுக்கான லீகல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கு. இல்ல ரொம்ப காலமாவே இந்த அரசாங்கம் இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம். இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை ரொம்ப சிம்பிள். இரு நாடுகளுக்கான பிரச்சனை இங்கக்குள்ள எந்த பிரிவுமே இல்ல. மத்திய அரசு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு வலுக்கட்டாயமா தமிழக அரசு கேட்கும் போதே தமிழர்களை வந்து அவங்க இந்துக்கள் அல்லது இந்தியர்கள்னே பார்க்கலங்கிறப்போ ஈழத்தமிழர்களையும் அவங்க வந்து இந்துக்கள்னு பார்ப்பாலாம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் கூட இது நான் ஏற்கனவே சொன்னது போல இது வெரி ப்ரீமெச்சூர் சிச்சுவேஷன் தான். இதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு அல்லது விமர்சனம், எதிர்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது இனிமே தான் தெரிய வரும். எப்படி பார்த்தாலும் இனப்பிரச்சனை அப்படிங்கிறது மத பிரச்சனையா மாறுதுங்கிறது வருத்தத்தை கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்னு பதிவு செய்றீங்க. நம்ம அடுத்த ஒரு கடைசியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியை பார்த்தோமானால், நோபல் பரிசுகள் பல்வேறு பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. அதுல வழக்கமா நமக்கு இயற்பியல் நோபல், கெமிஸ்ட்ரி நோபல்னா வந்து அவரோட பேரே நம்ம அறிவிக்கும் பலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு இலக்கியத்துக்கான நோபல் இந்த வாட்டி அறிவிக்கப்படும் போது அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் பாடகரா இருக்கக்கூடிய, பாடல் ஆசிரியரா இருக்கக்கூடிய பாப் டிலன் அப்படிங்கிறவருக்கு அறிவிக்கப்படுது. அவர் ஒரு அமெரிக்க ஒரு மைக்கேல் ஜாக்சன் போன்ற ஒரு ஃபிகர் அங்க இருக்கக்கூடியவர் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர். அங்க இருக்க அமெரிக்கால பாப் டிலன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன் சர்வதேச அளவிலே கூட பலர் அவருடைய பாடல்களுக்கு ரசிகராக இருக்காரு. அவருடைய சில முன்னைய கால பாடல்கள்ல வந்து அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அனைத்து இனங்களும் தன்னுடைய உரிமைக்காக பேசிய விஷயங்கள், அதற்கெல்லாம் ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில பாடல்கள் எழுதினாரு, புரட்சி பாடல்கள் எழுதினாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கான ஒரு ஒரு அங்கீகாரமாக இப்போ ஒரு இலக்கியம்னு நம்ம சொல்லும் போது பொதுவா புத்தகங்கள் அததான் நம்ம நாவல்கள். பட் இப்போ ஒரு பாடலாசிரியருக்கு ஒரு இலக்கிய நோபல்ங்கிறதே முதல்ல ஒரு புது விஷயம். அதிலும் பாப் டிலனுக்கு அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு சமத்துவத்தை பேசிய பாடல்களை கொண்டு வந்தார் அப்படின்னும் போது அமெரிக்க தேர்தல் வேற அங்க நடக்குது. அங்க இருக்கக்கூடிய விவாதங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். சோ இது எல்லாமே பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நிச்சயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அவருடைய புரட்சிகரமான நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள், எழுத்துக்கள் போலவே அவருக்கான நோபல் பரிசும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கடந்த காலங்களில் இல்லாத முதல் முறையாக பாடலாசிரியர் ஒருவருக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறது இலக்கியத்துக்கான நோபல் பரிசு. அதாவது இலக்கியத்தில் ஒரு புதிய வடிவங்களை உருவாக்கியவர், புதிய பரிணாமத்தை தொட்டவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவருக்கு இந்த விருது கொடுத்திருக்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன, அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அவர் முக்கியமாக மனித உரிமை சார்ந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிறவர். குறிப்பாக யுத்த எதிர்ப்பு, அதாவது அமெரிக்காவிலிருந்து யுத்த எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஏன்னா பொதுவாக வந்து ஜனரஞ்சக பாடல்கள், வெகுஜனத்தை ஈர்க்கக்கூடிய பாடல்களை ஏற்றி அதன் மூலமாக பணம் புகழை சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு வகை. அந்த பணம் புகழை ஈர்ப்பவர், பணம் புகழ் இல்லாதவருங்க புரட்சிகரமான பாடல்களை எழுதி வறுமையிலேயே வாடுறது அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் இவர் பணம் புகழ் எல்லாத்தையும் தன்னுடைய புரட்சிகர அதன் மூலமாக அதுக்கு பாப்புலராகவும் இருந்து அந்த பாப்புலாரிட்டி, இந்த புரட்சிகரமான பாடல்களை பாடினால் பாப்புலாரிட்டி குறையுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம்லாம் இல்லாம தொடர்ந்து அதை முன்னெடுத்து சென்றது அதற்கான ஆகப்பெரிய அங்கீகாரமா இதை நான் பார்க்கிறேன். இது முக்கியமான விஷயம். நிச்சயமாக. சோ ஒரு வித்தியாசமான ஒரு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்தியாவில் எப்படி ரவீந்திரநாத் தாகூருக்கு அவருடைய கருத்துக்களுக்காக ஒரு இயற்பியல் நோபல் வந்து அங்க இருக்கக்கூடிய இலக்கிய நோபல் வந்து வழங்கப்பட்டதோ அது போல தற்போது பாப் டிலன் பெற்றிருக்கிறார். ஆனால் அதே சமயம் நம்முடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில்
வரக்கூடிய பாடல்களையும் நோக்கி நாம் கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவில் பாப்புலரா இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து நோபல் பரிசு பெறும் அளவிற்கு ஒரு கவிஞரை அங்கே உருவாக்கி இருக்கின்றன. தற்போதைய நம்முடைய சமகால கவிஞர்களும் சமகால பாடலாசிரியர்கள், திரைப்பாடலாசிரியர்கள், நமக்கு வரக்கூடிய திரைப்பாடல்கள் அந்த அளவுக்கு இருக்கின்றன என்ற கேள்வியும் நாம் இதை நோக்கி எழுப்பக்கூடும். பட் நேரம் இல்லை, நம்ம அதை எழுப்ப முடியாது. பாரதிக்கும் தகோருக்கும் பிறகு இப்படி ஒரு பாடல்களை நாம் அடுத்தது எப்போது பார்க்க போகிறோம் என்ற ஒரு விஷயமும் எழுந்திருக்கிறது. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.